வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா, அசோக் லேலண்ட் கம்பெனி மல்டி ஆக்சல் பஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரையல் ரன்னும் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். இது சம்மந்தமாக ஒரு யூடியூப்பில் வீடியோவும் இருக்குது. சரி, இந்த நியூஸ் உண்மைதானா? அசோக் லேலண்ட் கம்பெனி தான் இந்த பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா? ஒருவேளை லேலாண்ட் இந்த பஸ்ஸை கொண்டு வந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த யூடியூப் வீடியோவை நானுமே செக் பண்ணேன். ஆனால் இந்த பிராண்டு லேலண்ட் தானா அப்படிங்கிறத என்னாலே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ஃபுல்லாக கன்சீல் ஆகிருந்தது, உங்களுக்கு தெரியும். அதே போல் இந்த லோகோவும் என்னால் செக் பண்ண முடியல. ஸோ என்னால் உறுதியாக சொல்ல முடியல இந்த ட்ரையலை நடத்துனது லேலாண்ட் தானா அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. அசோக் லேலண்ட் கம்பெனியுமே இதை பற்றி இன்னும் எதுவும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொண்டு வரல. அதனால் இந்த மல்டி ஆக்சல் பஸ் சம்மந்தமாக நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ அசோக் லேலண்ட் தான் இந்த பஸ்ஸை ஒரு வேளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஏன் இவ்வளோ காலமாச்சு டாட்டாவும் லைலாண்ட் இந்தியன் கம்பெனிஸ் ஏன் மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வராமல் இருக்காங்க? வால்வோ, ஸ்கேனியா, பென்ஸ் இந்த வெளிநாட்டுக்காரங்களாம் மல்டி ஆக்சல் பஸ் இந்தியாவில் விற்கிறாங்க. ஏன்ப்பா நம்ம ஊருக்காரன் விற்க மாட்டான்? அவனால் முடியலையா? அதுக்கான இன்ஜின் அவங்ககிட்ட இல்லையா? அதுக்கான எஃபிஷியன்சி இல்லையா அப்படின்ற நம்மள நிறைய பேர் யோசிக்கிறோம். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் இல்லாதனாலேயோ டெக்னாலஜி இல்லாதனாலேயோ டாட்டாவும் லைலாண்டும் இவ்வளோ காலமாக மல்டி ஆக்சல் பஸ்ஸை பண்ணாமல் இல்லை. சொல்லப்போனால் அவங்க நினச்சா உடனடியாக மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வர முடியும். ஆனால் ஏன் கொண்டு வராமல் இருக்காங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ்னுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஒரு வருஷத்துக்கே ஒரு 400-500 பஸ் தான் இந்தியாவினுடைய மல்டி ஆக்சல் பஸ்ஸினுடைய டிமாண்ட். அப்போ 400-500 பஸ் மட்டுமே கொண்ட ஒரு மார்க்கெட்டுக்காக ஒரு ஃபுல் ப்ரொடக்ஷன் லைனே ஆரம்பித்து நாங்கள் செய்யணுமா? இது நஷ்டத்தில் தான் முடியும். அந்த வரக்கூடிய லாபத்தை விட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்களுக்கு அதிகமாகிடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி தேதியில் டாட்டாவும் லைலாண்டும் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸை கொண்டு வராமல் இருக்காங்க. ஆனால் இதுக்கான டெக்னாலஜி இன்ஜின்லாம் 2 கம்பெனிக்கிட்டையுமே இருக்குது. சொல்லப்போனால் லைலாண்டுக்கிட்ட ஹை பவர் ஹை டார்க் இன்ஜின் ஆல்ரெடி இருக்குது. அவங்களே சொந்தமாக உருவாக்கின நெப்டியூன் சீரிஸ் இன்ஜின், இதில் பார்த்திங்கன்னா 400 HP வரைக்கும் அவங்ககிட்ட இன்ஜின் இருக்குது. இந்தியன் ஆர்மிக்கு மெயினாக லைலாண்டு தான் வெஹிக்கிள்ஸை சப்ளை பண்ணுது. இதில் ஃபிட் பண்ணியிருக்க இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெப்டியூன் சீரிஸ் இன்ஜின் தான். 400 HP வரைக்கும் இந்த இன்ஜின் இருக்குது. ஸோ அசோக் லேலண்ட் கம்பெனி நினச்சா நாளைக்கே ஒரு மல்டி ஆக்சல் சேஸை உருவாக்கி அழகாக அந்த 400 HP இன்ஜினை ஃபிட் பண்ணி வால்வோ, ஸ்கேனியாவுக்கு ஈக்குவலாக ஒரு மல்டி ஆக்சல் பஸ்ஸை அவங்களால உடனடியாக உருவாக்க முடியும். ஆனால் நான் சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மல்டி ஆக்சல் சேஸஸை பஸ்ஸை கொண்டு வராமல் இருக்காங்க. சரி, இப்போது மறுபடியும் இந்த ட்ரையல் ரன்னை நடத்தப்பட்ட அந்த மல்டி ஆக்சல் பஸ்க்கு வருவோம். சரி, இந்த ட்ரையல் ரன்னை நடத்துனது உண்மையிலே அசோக் லேலண்ட் கம்பெனினே வச்சுப்போம். நாளைக்கு லைலாண்ட் இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வந்தால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுமாங்கிறத பார்ப்போம். நாளைக்கு லைலாண்ட் ஒரு மல்டி ஆக்சல் பஸ்ஸை இந்தியாவில் கொண்டு வருதுன்னா 100% அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சொல்லப்போனால் ஸ்கேனியா, வால்வோலாம் பயப்படுற அளவுக்கு மார்க்கெட் போயிடுமோ அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பாக லைலாண்ட்னால் ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வர முடியும். அது ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். வால்வோ, ஸ்கேனியா, பென்ஸ் இதில் இருக்கக்கூடிய மல்டி ஆக்சல் பஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை எண்ட் சேசஸ். இன்ஜின் டார்க் ரொம்பவே அதிகம். குறைஞ்சது ஒரு 1500 நியூட்டன் மீட்டருக்கு மேலே தான் இந்த இன்ஜினுடைய சக்தி. அதே போல் பார்த்திங்கன்னா ஓவரால் காஸ்ட்டுமே அதிகம். பாடி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட காஸ்ட் ஒரு 1.25 லட்சம், அதாவது 1.25 கோடி கிட்டே வந்துடும். 1.25 கோடி ரூபா கிட்டே இதனுடைய காஸ்ட் வந்துடும். அது இல்லாமல் இந்த பஸ்ஸஸ்னுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகம் தான். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விலை அதிகம். மைலேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மைலேஜ் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் வந்தாலே அது அதிகம் தான் சொல்ல முடியும். ஸ்பீட் லிமிட் வச்சு ஓட்டினாலே மைலேஜ் அவ்வளோதான் வரும். ஆனால் லைலாண்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வந்தால் வால்வோ, ஸ்கேனியா பண்ண தப்ப அவங்க பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் குறைஞ்ச டார்க்குடைய இன்ஜினை தான் அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ஒரு 1200 நியூட்டன் மீட்டர் கொண்ட இன்ஜினை தான் அவங்க கண்டிப்பாக ஃபிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு லோ பவர்டு இன்ஜினே போதும். 1200 நியூட்டன் மீட்டர் கொஞ்சம் இன்ஜினே நல்ல வேகம் போகும். அதே பார்த்திங்கன்னா 180-200 தாண்டும், ஸ்பீடில் தாண்டும், ஸ்பீட் லிமிட் இல்லாமல். மைலேஜும் நல்லா தரும். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அது தாராளமாக போதும். வால்வோ பேசிக் சேசஸ் 8400 அந்த பஸ் எடுத்துக்கிட்டிங்கனால அதோடைய இன்ஜின் பவரே அதிகம், 1200 நியூட்டன் மீட்டர். ஆனால் லைலாண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க மல்டி ஆக்சல் பஸ்ஸை கொண்டு வந்தாலே நான் சொன்னது போல் கம்மியான டார்க்குடைய இன்ஜினை தான் அவங்க வைப்பாங்க. மைலேஜும் கம்மியாக வரும். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு நான் சொன்னது போல் அதுவே அதிகம். அதே போல் மைலேஜும் கண்டிப்பாக லைலாண்டோட இன்ஜின் பார்த்திங்கன்னா மைலேஜ் கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். ஏற்கனவே 320 HP ட்ரக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைலாண்டு. 35, 32
5532 இந்த ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 320 ஹெச்பி இன்ஜின் தான் அதில் ஃபிட் ஆகிருக்கு. இதனுடைய டார்க் வந்து 1200 நியூட்டன் மீட்டர். அழகாக லேலண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஜின் அப்படியே கொண்டு வந்து ஒரு மல்டி ஆக்சில் சேசிஸை பண்ணி அதில் ஃபிட் பண்ணி அந்த பஸ்ஸுக்கும் இதே இன்ஜினை அவங்க ஃபிட் பண்ணிடலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இந்த இன்ஜினே தாராளமாக போதும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி, மைலேஜும் அதிகமாக வரும், இழு சக்தியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது ரொம்பவே அதிகம், நல்ல ஸ்பீடு போகும் நான் சொன்னது போல். இது மட்டும் அல்லாமல் லேலாண்டு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா ஃப்ரண்ட் இன்ஜின் தான் வைப்பாங்க. ஸ்கேனியா இதில் எல்லாமே ரியர் இன்ஜின் தான். லேலாண்டில் மட்டும்தான் ஃப்ரண்ட் இன்ஜின். ஆல்ரெடி இந்த லக்ஸுராவில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் அதில் இருக்கும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா பஸ் ஃப்ளோர் ஃபுல்லாகவே லோ ஃப்ளோராக அமைச்சிடலாம். ரியர் இன்ஜின் வச்சு பண்ணிங்கன்னா பின்னாடி சீட்டு போக மேலே ஏறும், சினிமா தேட்டர் மாதிரி மேலே ஏறும். வயசானவங்கலாம் ஏற முடியாது, ஈஸியாக இருக்காது. நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க வந்து வெளிநாட்டுக்காரன் பஸ்ஸு சூப்பராக பண்ணுறான்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உணர்றது கிடையாது. நம்ம இந்தியன் கம்பெனி தான் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அசோக் லேலனுடைய பஸ்ஸு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லோ ஃப்ளோர் பஸ்ஸு. ஏன்னா ஃப்ரண்ட் இன்ஜின் இருக்கும். வால்வோ பென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோர் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. லோ ஃப்ளோர் கிடையாது, லோ என்ட்ரி மட்டும்தான். உள்ளே நீங்கள் ஏறினதுக்கப்புறம் உள்ளே போக மேலே அப்படியே ஏறிட்டே போவோம், ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ அசோக் லேலன் பஸ் தான் வால்வோ, ஸ்கேனியா, பென்ஸை விட அட்வான்ஸ்ட். இதை நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த மல்டி ஆக்சில் பஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த பஸ் இதில் நான் கவனித்த விஷயம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ், மிகப்பெரிய ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இந்த பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் ஏரோடைனமிக் டிசைன். வால்வோ, ஸ்கேனியா, பென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பஸ் லக்ஸுரி பஸ்ஸில் ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால மைலேஜ் வராது. ஆனால் லைலானில் மட்டும்தான் ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்காக இருக்கும். ஏரோப்ளைன் மாதிரி, ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஏற்கனவே லக்ஸுரா சேசஸ் அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு பாடி பில்டு பண்ணாங்க. அந்த இமேஜ் நீங்கள் பாருங்கள். அந்த இரிசார் டிவிஎஸ் கம்பெனியோடு சேர்ந்து அந்த பாடி பில்டு பண்ணாங்க. அது பார்த்திங்கன்னா ஏரோப்ளைன் மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் ஃபேஸ். இதில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அதனால் மைலேஜ் அதிகம் வர வாய்ப்பு இதில் இருக்குது. இல்லை, மைலேஜ் கண்டிப்பாக அதிகம் வரும். இந்த பஸ்ஸில் ஒரு நெகட்டிவும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் பார்த்த, யூடியூப் வீடியோவில் பார்த்த இந்த ட்ரையல் ரனில் இருக்க அந்த பஸ்ஸில் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவும் இருக்குது. ஒரு வேளை இந்த பஸ் அசோக் லேலண்ட் தான் கொண்டு வந்து இருந்திருந்தால் இந்த நெகட்டிவ் அவங்க சரி பண்ணியே ஆகணும். நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா ரியர் ஓவர் ஹேங் ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ரியர் ஓவர் ஹேங்குன்றது 3வது ஆக்சிலுக்கும் பின்னாடி இருக்க அந்த லென்த், பாடி லென்த், இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்தால் பேசஞ்சருக்கு கம்ஃபர்ட் இருக்காது, அது வந்து உட்கார முடியாது மேலே. இது அவங்க கவனிக்கக்கூடிய விஷயம். ஓவரால் பேலன்ஸும் இருக்காது, வெஹிக்கிளோடைய பேலன்ஸ், ஸ்டெபிலிட்டி இதனால் அடி வாங்கும். இந்த ரியர் ஓவர் ஹேங் இந்த பிரச்சனையை அவங்க சரி பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை லேலண்ட் தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மல்டி ஆக்சில் பஸ் எடுத்துகிட்டு வந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன பிரச்சனையை அவங்க சரி பண்ணணும். சரி பண்ணாமல் இந்த லென்த் அதிகம் உள்ள ரியர் ஓவர் ஹேங்கோட ஒருவேளை இந்த பஸ்ஸை இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் ஆகும். தூக்கி போடும். பின்னாடி உட்காந்துருக்க பேசஞ்சர்ஸால் உட்கார முடியாது. ஸ்லீப்பர் பஸ்ஸாக அவங்க கொண்டு வந்தாலும் அவங்களோட ப்ராப்பராக தூங்கிட்டு வர முடியாது. தூக்கி போடும், மேலே தூக்கி போடும், கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த பஸ்ஸினுடைய நிறை, குறை ரெண்டுத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த குறைகளை சரி பண்ணி அசோக் லேலண்ட் மல்டி ஆக்சில் பஸ்ஸை இந்தியாவில் கொண்டு வந்தால் 100% அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நன்றி.